இது சுந்தர தேவான் பஞ்சம பண்ணல பாடியிருப்பார். வானுடையான் பெரியான் மனத்தாலும் நினைப்பறியான் ஆனிடை ஐந்தமர்ந்தான் அணுவாகிவோர் தீ உரு கொண்டு ஓனுடை இவ்வுடலும் ஒடுங்கி புகுந்தான் பறந்தான் நானுடை மாடெம்பிரான் நன்னூமூர் நனி பள்ளியதே. ஏன் நனிப்பள்ளி சிறப்பித்து சொல்கிறாருன்னா, திருஞான சம்பந்தருடைய அம்மா பகவதி அம்மா ஊர் அது. அதையும் சொல்வார் சுந்தரர். ஊனமில் காழிதன்னுள் உயர் ஞான சம்பந்தர்க்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர் நனி பள்ளி அதே. இப்படி பெரியவங்க எப்படிலாம் பெரியவங்களை மதிச்சிருக்காங்க பாருங்கள். சுந்தரர் நனிப்பள்ளி வர்றார். நனிப்பள்ளி வர்றவருக்கு சம்பந்தருடைய அம்மா எங்கே அவதரிச்சிருந்தா அவருக்கு என்ன? நம்மலாம் அப்படி தான் இருக்கோமா? 10 ஒரு அடியார் வீட்டில் அவர் அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு கேட்குறோமா? நம்ம எல்லாம் கவலைப்படலை. சுந்தரர் அப்படி அல்ல. கேட்குறார், சம்பந்தருடைய அம்மா ஊரா? சாமி போய் பார்க்குற நனிப்பள்ளி சாமியை பார்த்த உடனே ஞாபகம் வந்து இவன் தானே அங்கே கொடுத்தான். ஊனமில் காழிதன் நூல் பாருங்களேன். தம்மை பற்றி அவங்க பேசவே இல்லை பாருங்கள். ஞான சம்பந்தருக்கு சிவஞானம் கொடுத்ததை சுந்தரர் போற்றார். இதுதான் யா சைவம். தன்னை பெருமைப்படுத்திப்பது அல்ல சைவம். பிற ஊரில் இருக்கிறாரே இவர் அப்படி செய்கிறாரா? திருச்செங்கோடு ஐயாவா, இவர் காரைக்கால் ஐயாவா, சென்னை பூவிருந்தவல்லி ஐயாவா, இவர் பேரூர் பெருமானா? நம்ம பணியணும். நம்ம பெருமை பேசவே வேண்டாம். நம்ம பெருமையே நாயனார் அடியார் நறுமலர் சேவடியில் தான் இருக்குது. தனியாக எதுவுமே அடையாளமே வேண்டாம். நீ யார்? நான் அடியாருக்கு அடியேன். எந்த அடியாருக்கு? காரைக்கால் அம்மா கடலடி போற்றும் அடியாருக்கு அடியேன். அதை மாதிரி பழகணும்.